பிஜிடிஆர்பி 2026-27க்கான எஜுகேஷன் சைக்காலஜில முழு மதிப்பெண் பெறுவதற்கு நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக முக்கியமான வினாவிடை சீரீஸ் ஆரம்பிக்கிறோம். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது பிஜிடிஆர்பியை பொறுத்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடிய பகுதியாக எஜுகேஷன் சைக்காலஜி இருக்கும். அந்த வகையில இந்த வினாவிடை சீரீஸ் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது 5வது வினாவிடை சீரீஸ். மேலும் அப்லோட் பண்ற வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சமூகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அகஸ்ட் காம்டே. அகஸ்ட் காம்டே முன்வைத்த தத்துவ கோட்பாடு எது? நேர்மறைவாதம். அகஸ்ட் காம்டேவின் கூற்றுப்படி மனித அறிவும் சமூகமும் எத்தனை நிலைகளை கடந்து வளர்கிறது? 3 நிலைகள். காம்டேவின் 3 நிலைகளில் எந்த நிலை தெய்வீக அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விளக்கங்களை நம்புகிறது? இறையியல் நிலை. கல்வியில் மத நம்பிக்கைகளை தாண்டி அறிவியல் பூர்வமான உண்மைகளை அடிப்படையாக கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய சமூகவியலாளர் யார்? அகஸ்ட் காம்டே. கல்வி சமூகவியலில் அதிகாரத்துவம், பியூரோகிராசி என்ற முக்கிய கருத்தை சுட்டிக்காட்டியவர் யார்? மேக்ஸ் வெபர். வெபரின் கல்வி பார்வையில் பகுத்தாய்வாக்கம், ரேஷனலைசேஷன் என்பது எதை உள்ளடக்கியது? முறைப்படுத்துதல், திறமை மற்றும் தெளிவான விதிகள். முறைசார் விதிகள் மற்றும் கட்டமைப்புகள் மூலம் கல்வி சமூகத்தை பகுத்தறிவு சார்ந்ததாக மாற்றுகிறது என்று வலியுறுத்தியவர் யார்? மேக்ஸ் வெபர். விதிகளுக்குட்பட்ட நிறுவன கல்வி என்பது யாருடைய சமூகவியல் கோட்பாட்டின் மையப்பொருளாகும்? மேக்ஸ் வெபர். கல்வி சமூகத்தில் நிலவும் வர்க்க ஏற்றத்தாழ்வுகளையும் படிநிலைகளையும் நிலைநிறுத்துகிறது. இக்கூற்று யாருடையது? கார்ல் மார்க்ஸ். 11. கல்வி சமூகவியலில் ஏற்றத்தாழ்வுகளை மீண்டும் உருவாக்குதல் என்ற கருத்து யாரால் வலியுறுத்தப்பட்டது? கார்ல் மார்க்ஸ். 12. பள்ளி என்பது ஒரு சமூகத்தின் சிறு மாதிரி, மினியேச்சர் சொசைட்டி என்று கூறியவர் யார்? எமில் டர்கைம். 13. குழந்தையை சமூகத்தின் விதிகளுக்கு பழகுவதில் குடும்பத்தை விட முக்கிய பங்கு வகிப்பது எது என்று டர்கைம் கூறுகிறார்? சக நண்பர்கள் குழு. 14. கல்வியை இளம் தலைமுறையினரின் முறைப்படுத்தப்பட்ட சமூகமயமாக்கல் என்று பார்த்தவர் யார்? எமில் டர்கைம். 15. பல்வேறு நபர்களிடையே சமூக ஒற்றுமையை உருவாக்குவதில் பள்ளியின் பங்கினை வலியுறுத்திய சமூகவியலாளர் யார்? எமில் டர்கைம். 16. தகுதியுள்ளது உயிர் வாழும், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ற கருத்தாக்கத்தை உருவாக்கியவர், பிரபலப்படுத்தியவர் யார்? ஹெர்பர்ட் ஸ்பென்சர். 17. ஹெர்பர்ட் ஸ்பென்சரின் கூற்றுப்படி மனித வாழ்க்கைக்கு எந்த கல்வி மிக உயர்ந்த மதிப்புடையது? அறிவியல் கல்வி. 18. பாரம்பரிய பயன்பாடற்ற பாடங்களை விட பயன்பாடுள்ள நடைமுறை அறிவியல் பாடத்திட்டத்தை வலியுறுத்திய சமூகவியலாளர் யார்? ஹெர்பர்ட் ஸ்பென்சர். 19. பவுலோ ஃப்ரைரே எழுதிய புகழ்பெற்ற நூல் எது? ஒடுக்கப்பட்டோரின் கல்வியியல். 20. பவுலோ ஃப்ரைரே எந்த கல்வி மாதிரியை கடுமையாக எதிர்த்தார்? வைப்பு மாதிரி. 21. வைப்பு மாதிரிக்கு மாற்றாக பவுலோ ஃப்ரைரே முன்வைத்த மாதிரி எது? சிக்கல் முன்வைக்கும் கல்வி. 22. உய்யநிலை உணர்வு, கான்சியன்டைசேஷன் என்ற கருத்தாக்கத்தை உருவாக்கியவர் யார்? பவுலோ ஃப்ரைரே. 23. பவுலோ ஃப்ரைரேவின் கூற்றுப்படி உண்மையான கல்வி எதன் மூலம் நிகழ்கிறது? ஆசிரியர்களுடன் உரையாடல் மற்றும் சிந்தித்துச் செயல்படுவதன் மூலம். 24. பள்ளியை ஒரு சிறு சமூகம், மினியேச்சர் சொசைட்டி என்று பார்த்த சமூகவியலாளர் யார்? 25. பின்வரும் சமூகவியலாளர்களில் கல்வியை வர்க்க ஏற்றத்தாழ்வை மீண்டும் உருவாக்கும் ஒரு கருவியாக எதிர்மறையாக பார்த்தவர் யார்? கார்ல் மார்க்ஸ். 26.
கல்வியை சமூக ஒழுக்கத்தை பேணவும் சமூக ஒற்றுமையை உருவாக்கவும் உதவும் நேர்மறையான கருவியாக பார்த்தவர் யார்? எமில் டர்கீம். 27. கல்வி மத நம்பிக்கைகளை தாண்டி அறிவியல் உண்மைகளை நோக்கிச் செல்ல வேண்டும். இது யாருடைய முதன்மை கருத்தாகும்? ஆகஸ்ட் காம்டே. 28. நவீன பள்ளிகளை அதிகாரத்துவ அமைப்பாகவாக கருதி மாணவர்களை பகுத்தறிவுள்ள நபர்களாக மாற்றுகிறது என்று கூறியவர் யார்? மேக்ஸ் வெபர். 29. எந்த அறிவு மிகவும் மதிப்புள்ளது என்று கேட்டு பாரம்பரிய கல்வியின் பயன்பாட்டை கேள்விக்குட்படுத்திய சமூகவியலாளர் யார்? ஹெர்பர்ட் ஸ்பென்சர். 30. கூற்று 1. ஆகஸ்ட் காம்டே நேர்மறைவாதத்தை முன்வைத்தார். கூற்று 2. ஹெர்பர்ட் ஸ்பென்சர் சமூக டார்வினியத்தை முன்வைத்தார். இரு கூற்றுகளும் சரி.